இந்த வணக்கம் உனக்கு ஒரு தகுதியான வணக்கமாகட்டும். இது என்ன ஒரு பாது? நீ அப்படி சென்னகோண கிராமத்திலே இன்று இரவு எதற்காக கூத்து வச்சிருக்கிறாங்க? அங்காளம்மன் கோவில் மயான கொள்ளையை முடித்து விட்டு ஓர் இரவு கேளிக்கை நிகழ்ச்சி நிரல். ஏன் வாய் வந்துரு இரு. அவசர 3 வாரம் காய்ச்சி தான் போட்டேன். அப்புறம் தான் கிடைக்கும். அங்காளம்மனுக்காக ஒரு இரவு கேளிக்கை கொடுத்திருக்கிறாங்க. ஆமாங்க. இப்பேற்பட்ட முருகுறாரு. நான் யார் தெரியல உனக்கு? யாரப்பா போறப்பா அது யாருக்குமே தெரியாதாங்க. சொல்லுங்க யாரப்பா நீ? நான் நோய்ந்தா யார் சொன்னது அப்படின்னு? அண்ணன் தான் சொல்லி அண்ணன் சொன்னாரு. உனக்கு தெரியும்? அண்ணன் நைட்டு 8 மணி வரைக்கும் எங்க தாங்கிறாரு. உங்ககிட்ட எப்படி சொல்லி வச்சாரு? அதுக்கப்புறம் பின்னாடி வந்தா தெரியாது அவனுக்கு. இல்ல நான் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தேன். அனுப்பிச்சுட்டு தான் இங்க வந்தேன். இப்பேற்பட்ட சபைக்கு சின்னஞ்சிறியவன் ஒரு கோடான கோடி வணக்கம். அம்மா யாருன்ற வணக்கம் சொல்லுமா? இப்ப சொன்னதுல என்ன? அம்மா யாரு சொல்லுங்க. வைகுண்டமே பொற்புடமாமந்திரிய ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி எம்பெருமான் இருக்கிறார்கள். அவருடைய மார்பல் தங்கக்கூடியவர் மலர் மங்கை மகாலட்சுமி. நான் தான் மலர் மங்கை. ஆமா மகாலட்சுமி. ஆமா இந்த மகாலட்சுமி நினைச்சா உன் வீட்டுல அடி எடுத்து வச்சா போதும் தம்பி. ஆமா எங்க வீட்டுக்காரர் கடைக்கன் பார்வை பட்டாலே போதும். ஆமா உனக்கு செல்வ செழிப்பா இருப்பார். கடைக்கண்ண காட்ட மாட்டாரா? ஓஹோ அப்படியா? சரி பரவாயில்ல. இதுக்கப்புறம் காமிப்பாரு. சரி ஏதோ காரணம் தெரியல. ஆனா மதியான சுவாமியை பார்க்கணும். சொல்லிட்டு வரவா? அண்ணி வந்திருக்கா? வந்து பார்க்க சொல்ற நேரம் தாமதம். சுவாமி இருக்கிறாரா? நான் என்ன சொல்றேன், நீ வரியா? போயிட்டு பாருங்க. வரீங்களா? நான் வரக்கூடாது. ஓஹோ தேவி லட்சுமி பாருங்க. அதிபுராவணியாம் திங்கள் தண்ணில் அச்சமியாம் புதவாரோ நீங்கள் 6ஆம் நாளில் அந்த ஓதிய கடினங்கள் இவை ஐந்தும் செல்ல
அது எப்பேற்பட்ட ஆளு? பின்னா அது சிம்ம ராசி, ஆ. சிம்ம ராசி, ரிஷப லக்கணம், இப்பேற்பட்ட ராசி எல்லாம் பொருத்தம் லக்கணம், ரிஷப லக்கணம், சிம்ம ராசி, இப்பேற்பட்ட ராசியில எல்லாம் பொறுக்கக்கூடிய ஆளு எப்பேற்பட்ட ஆளா இருப்பாங்க. கண்டிப்பா ஒண்ணு மாதிரி திருடனா தான் இருப்பாரு. ஆமா, அந்த மன்னன் அந்த கஞ்சனை யூனி வதைப்பதற்கு அந்த ராஜாவியால் திருவயது இங்கே செல்வ கிருஷ்ணனால் பிறந்து வளர்ந்தாய் மாயவா. போட வாரியா சுவாமி உங்கள் பாதத்தில் மல்லரடி அணுங்க தோணி சொல்லக்கூடிய இந்த மலர்கள் எல்லாம் காமறிந்த மலர்கள், வாடக்கூடிய மலர்கள், வாடாத மலர் அன்பு மலர் உங்கள் பாதத்திலே சாற்றி தேவி, இந்த கணவருடைய பாதம் ஒரு பாதம் என்று வழிநடப்படுகிறார். வாழ்குவாயம் இந்த கணவருடைய பாதத்தை பணிய வேண்டும் என்று நந்தவனம் ஓடோடி சென்று வேண்டிய மலர்கள் எல்லாம் மறித்துக் கொண்டு வந்து இந்த கணவருடைய காலடியில் வைத்து சிறந்தாழ்த்தி கரங்கொப்பி மனிதனால் இப்பொழுது பொழுது எப்பொழுது மஞ்சள் குங்குமத்தோடு வாழ்ந்திருப்பீர். உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? பஞ்சனை நோக்கெல்லாம் யார் வராங்கன்னு பார்க்கலாம். அப்படியா? தேவி, வாரும் வாரும் வாரும், எனக்கு ஆசை முத்தம் தாரும். தேவி, என் சேரும் சேரும் சேரும், எனக்கு கட்டி முத்தம் தாரும். கட்டி முத்தம் தாரும். வைகுண்டம் வந்துட்டோம். வைகுண்டம் வந்து விட்டோம். வைகுண்ட வாசல் விட்டால் அழகேந்தாபுரி ஆலமுடியான அழகந்தன் ஜலகன் அறிக்கை செய்வோடு சாத்தகி சாமி காலையில போய் யாருன்னா வருவாங்க. ஓ சுவாமி, சரி சுவாமி, 1000 இரவுகள் வந்தாலும் ஆனால் இதுதான் முதல் இரவு. 1000 இரவுகள் வந்தாலும் ஆனால் இதுதான் முதல் இரவு. ஆனால் இதுதான் முதல் இரவு. சாமி அப்படி பண்ணாதீங்க. பண்ற மாதிரி பண்ணுங்க. எப்படி பண்ண தெரியுமா? ராத்திரி வந்திருக்கிறான் வந்து என் பாதத்தை மடிந்து விட்டு வேண்டிய வரத்தை வாங்கி செலுத்தும். உட்காரு.
உரைத்தான் அந்த கண்ணன். வந்திருந்தால் என் பாத என் நரம்பு வாய கண்ணன் வந்திருந்தால் என் பாதத்தை பணிந்து என் பாதத்தை பணிந்து வேண்டிய வரத்தை வாங்க சொல்றாரு. நாற்காலிமா நாற்காலி எங்க வாகனம் புறப்பட போகுது. வேணும்னு வாங்கிக்கலாம். பூரா 2 சேருக்கு நடுவில் போட்டுட்டு நான் சேருங்க நாங்கம்மா வாங்கலாம். பைபாஸ் யாரு தெரியாது. மோசமான ரவுடி. வைகுந்தத்தில் நான் பார்க்கலர் மீது இன்னைக்கு தாண்டா அசுரர்கள் ஆர்ப்பாட்டம் இல்லைன்னு நானும் என் தேவி இருந்தோம். தம்பியை வெளியே விளக்கு பிடிக்க சொன்னோம். இப்ப ஏதோ சொன்னானே புண்டியா இல்ல நான் உனக்கு காவலாகிறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்களை வந்து இப்படி பண்றீங்க. யாரு உன் பேர் என்ன, ஊரு என்ன? என்னடா வானம் விட்டு நினைக்கிறாங்க? கோயிலுக்கு வாங்கி அந்த வானம் மீன் போச்சா? திரும்ப போறாங்க. ஓஹோ விடுறாங்க. அப்படியா? அதனால தானா பூரி இல்லாது பூரி மூணடி வாயை அடி 3 அடி வாயை. என்னடா சத்தம்? என்னடா சத்தம்? சரி என்ன வேணும்? இந்த நில வேலையிலே அழகண்டா சூரனுக்கு பூரி வாங்குவதற்கு பூரி வாங்குறது. சரி அழகண்டாபுரி ஆளக்கூடிய அழகண்டா சூரன் சொல்லுங்க. உனக்கு என்ன வேணும்? இந்த வைகுந்தம் வேண்டும். வைகுந்தம் நான் தந்துருவேன். பொண்டாட்டி அவங்க என்ன சொல்றாங்க கால என்ன சொல்றேன்னு கேளுங்க. நான் தந்துடுறேன் வைகுந்தத்தை. சரி சரி நான் ஒரு பிச்சைக்காரன் என்பதுனா பூச்சி வந்து அடிக்கிற சொல்லுங்க. அதனால இந்த நாட்டுல எதை கேட்கணும்? பெண்களை கேட்டுதான் செய்யணும். அதனால என் பொண்டாட்டி தரன்னு சொல்லிட்டா எனக்கு ஒண்ணும் இல்ல. என் பொண்டாட்டி கிட்ட வேணும்னா வாங்கிக்கோ வைகுந்தத்தை. அவன் பொண்டாட்டி கிட்ட போய் இந்த நாட்டை கேட்டு அடிச்சு அடியோதனமா புடிச்சு வாங்குற அதான் வாங்கினீங்க. எனக்கா தெரியாது. 100 கிராம் 200 ரூபாய் 200 கிராம்
என்னடா இங்க வைகுண்டத்துல ஒரே இடத்துல குச்சலமா இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயோ மனு ஓட போறீங்க. காரணம் லோன் வந்துருச்சு. அப்படியா? அடிவெட்டு லோன். ஆட்டுக்கு மாட்டுக்கு லோன் போடுறா. உனக்குன்னு தனியா வாங்கி போயிடலாம். உனக்கு லோன் போடாத. உனக்குன்னு போட்டது எனக்கு யாரு கேளுங்க. ஏன் 10 மணிக்கு வந்து படுத்து மனசாட்சியே இல்லாம 5 மணிக்கு வந்து வேலை கட்டி வந்து அதுக்காக போட முடியும். நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்றேன்? உன்னால முடிஞ்ச வரைக்கும் கடைய வேண்டியதான். உன்னால முடிஞ்ச வரைக்கும் கடைய வேண்டியதான். அப்படி கடைய உங்க அண்ணன் பாத்து வர்ற மீதுல கடைய மகேந்திர நீ அங்கே இரு. லட்சுமி குட்டி ஏப்பா சின்ன லைட்டு லைட் ஏப்பா அவன் மூஞ்ச பாருங்கல்ல. இருங்க. அவன் யார் தெரியல. யார் அவன்? அந்த 2 அடுக்கு மாடி நிக்க வச்ச மாதிரி சூத்துல குச்சி நம்ம எங்க தவானோ ஓம் நம சிவாய. எங்க யாரு எந்த ஊரில் வைகுண்டம் வரக்கூடிய காரணம் என்ன? நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நத்தாம்பூர் கிளியூர் அருகாமையில் இருக்கக்கூடிய சீக்கமட்டை சேர்ந்த முருகனின் மருமகனாய் விளங்குவார். என் பேரும் மீபாலு. மணிபாலு. எல்லா காசையும் எடுத்துட்டு தானே போறேன். அவரு போடுவா இந்த நாடு ஒழிக்க முடியுமா? முடியாது. அடி அடின்றாரு. என்னோட மந்திரி ஓம் நம சிவாய. நமசிவாயா நீ ஏன் சொன்னா அந்த லட்சுமி குட்டி அரகர மகாதேவா. சம்போ சங்கர லிங்க மகா பகவான். அப்பா மொத்த திட்டாலு பகவான் நவர்தான் பகவான் தெரியும். உனக்கு என்னடா வேணும்பா? உனக்கு என்ன நாடு வேணுமா? என் ஓயா பண்ணிட்டா கொக்கா பண்ணிட்டா யாரு பண்ணிட்டா சித்தத்தை பண்ணிட்டா பெரியத்தை பண்ணிட்டா யாரும் பண்ணிட்டா உனக்கு என்னடா நாடு? மூஞ்ச பாருல நோண்ட வர பண்ணிட்டு இல்ல உனக்கு ஆயா பண்ணிட்டா பழனி மாமா சாத்திக்கு கோவத்தோடு வரும்போது என் கோவத்தை கொலையாக்குறேன். இனி ஒரு காலம் என் பக்கத்துல அந்த
என்ன நாங்க வாடி வந்துக்கிற வேஷம் நட வேஷம் அவனுக்கு என்ன மகாராஜா நான் உன் பக்கம் எங்க என் பக்கம் மண்ணு ஓடிச்சுனா என் மகன் தலையை எடுத்து வைப்பேன். என்னடா நீ போற வர சாப்பிட்டே மணி உழுக்குது பாரு என்ன சாப்பிட்டே இல்லையா டாய் சத்யா காலையில விண்டி போச்சு மறுபடியும் மகாராஜா டாய் மகாராஜாவா எங்கடா நம்ம யாரையும் சிவமாத்தா டாய் இனி ஒரு காலமால விடுவது கிடையாது. அகலமா வைக்காத கீரி மோட்ல ஆபரேஷன் பண்ணி வந்தேன் கீரி போட்டு ஆபரேஷன் அட கீசில வரலாம் கால கீசி டைல் போட்டு வந்தேன் ஆமா கீரில விட்டுரு டாய் அதாவது செத்தா சபையில சாவணும். இல்லடா ஆய் இங்க ஊரு உண்ணா சம்போ மகாதேவா இனிமே உனக்கு மகாதேவா வராது. கையை ஒடிச்சிருவான் எறுப்பு வாங்குற போயும் ஆமா ஆமா சத்யா அவளை இங்க வர சொல்லு. நீங்க அங்க போக மாட்டீங்களா அந்த பொட்டை குட்டி கிட்ட அந்த பொட்டை குட்டி கிட்ட நான் ஒரு ஆண் பிள்ளை கிட்ட போய் அவளை பிடிச்சி அப்படி நீங்க கைவாட்டம் நான் அரசன் அசுரகுலத்தின் தலைவன் நான் பிடிப்பேன். என் சௌரியம் எனக்கு எங்க எட்டுதோ அங்கதான் பிடிப்பேன். பார்த்து பதமா பிடிக்கணும் என்னத்த பிடிக்கணும் எதை பிடிக்கிறீங்க அந்த அம்மாவா அவன் வர சொல்ல இல்லடா இரு சொல்லிட்டு தப்பு போடா 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 பாவம் அந்த பையனை அடிக்காதீங்க. அந்த பாவம் அந்த பையன் எங்க அண்ணி பாருக்குதா அப்படியா ஏற்பு கல்யாக்குது நம்ம நாட்டை கேக்குறாரா? நான் என்ன சொல்றேன், இந்த நாடு நகரம் பொன் பொருள் அனைத்தும் உங்ககிட்ட தானே இருக்குது. அந்த உங்க அண்ணன் சாவி என்கிட்ட கொடுத்தாரு, நான் உங்ககிட்ட கொடுத்துட்டல. ஆனா அந்த சாவிய நீயே அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவர் சாத்துக்கு குத்துரு அவர் சாத்துக்கு சாவி இருக்குடா அவரை குத்துரு. அது எத்தனை சொன்னாலும் சித்தக்கு ஏற்குமா? போடு போடு மத்த மயில அங்கே மகாதேவா அங்க போயிடா எங்கடா மகாதேவா மகாதேவா தாத்தல போதல ஓட்டல அடித்தாடி அடித்தாடி உதைத்த உதை உதைத்த உதை தாக்க முடிக்காமல் ஓடிவிட்டவர்கள் ஆமா இந்த அகில பவனம் நமக்கு அடக்கம் நமக்கு ஆமா நமக்கு அடக்கம் அமர்ந்திருப்போம். இந்த ஜாவர்கள் யாரால் எங்க சென்றிருக்கின்றார் அப்படி என்று பார்ப்போம். நீ உட்காருங்க நீ உட்காரு போட்டு ஊத்துங்க சுவாமி தேவி இதற்கு என்ன காரணம்? காரணம் என்னது? அசுராதிகள் பயம் இதுவரை கிடையாது. இன்றைய தினத்துல வந்திருக்கான். என் மச்சான் பண்ண வேலை வேற ஒண்ணும் இல்ல. வர அசுரர்களுக்கு எல்லாருக்கும் கேட்ட வரத்தை தருவதனால் அவனுக்கு தட்டான பேரு. அண்ணன் கொடுத்த வரம். ஆமா அவன் கொடுத்த வரத்தினால்
அவன் கைலிமலையை விட்டு வந்து விட்டான். ஓஹோ, எங்க அண்ணன் நம்மள வைகுண்டத்தை விட்டு முடுக்கி விட்டான். ஆனா பார்வதியானவள் சாபம் பெற்று அங்காள பரமேஸ்வரியாக அமர்ந்திருக்கிறார். அவன் விதிவசம் எப்படி? அவன் யோனி யோனியாக யார் ஒருவர் பிறக்காத இருக்கிறார்களோ அது ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அப்படி அந்த பெண்ணாலதான் ஒண்ணும் எவ்வளவோ ஒரு பெண்ணாலதான் மரணம் என்பது ஏற்பட வேண்டும் என்பது அவன் கேட்ட வரம். அதனால என் தங்கை தான் யோனியாக ஒருத்தி தான். அதனால என் தங்கையை அழைத்து அங்காள பரமேஸ்வரி உருவெடுத்து என் தங்கை வர சொல்லி மற்ற விஷயத்தை பண்ணலாம். பரமசிவன் கொடுத்த சாபத்தினால் இந்த நன்னகரத்தில் அங்காள பரமேஸ்வரியாக அமர்ந்திருக்கிற பரமசிவன் கொடுத்த வரம் எப்படி? யார் ஒருவர் யோனியாக பிறக்காதிருக்கிறார்களோ அவர்கள் கையால் தான் மரணம் என்பது ஏற்பட வேண்டும். அதுவும் ஒரு பெண் கையால் தான் இருக்க வேண்டும் என்பது பரமசிவன் கொடுத்த வாக்கு. அதனால கையால மட்டும் நான் முடியும். அவனை மடித்து விட்டு இந்த நன்னகரத்திலே அமைதியாக அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு காட்சி தந்து காய்க்காத மரம் காட்சி தந்து வரும் பக்தர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் காய்க்காத மரம் காய்க்க வேண்டும், பூக்காத மரம் பூக்க வேண்டும், அச்சம் தாண்ட வேண்டும், மழை பொழிய வேண்டும். சரியா? 1 வருஷம் மட்டும் பண்ணிடாத, 3 வருஷம் கொஞ்சம் மழையை சேர்த்து பொழிய வேண்டும். சரியா? அவனை கொண்டு விட்டு நன்னகத்திலே அமரு. நான் மறுபடியும் நாளைக்கு வந்து பாக்குறேன். நான் எப்பேற்பட்ட ஆளு அந்த தேவனை இந்த சூளை ஏற்ற மாதிரி புது பட்டை எடுத்துக்கணும். போறதுக்கு சத்யா சொல்றாரு மணிபால் சொல்லுங்க மகராஜ். அசுர குலத்தில் அதிபன் போய் ஆளை பிடி சொல்றான். கரெக்டா மதல போன் வியாபாரிகளை காரி கொண்டு வாழ்ந்த தருவாயில் ஒரு பொட்டை குட்டி அவன் மூஞ்ச பத்தியா, அவன் மூஞ்ச பாத்தியா, அவன் மூஞ்சி எப்படி பாத்தியா? இந்த கருப்புளி செப்புளி ஊத்துற மாதிரி புளி 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 ஆகுது. அது மூஞ்சாடாது அழகு. நான் எப்பயார் வச்சால் இவ்வளவு விடலாமா? நீ என் பக்கமா இல்ல அவன் பக்கமா? அடிப்பட்ட சத்யா நாங்க வருவோம். பையன் நம்ம ஆட்ட முடியுமா? 12 மணிக்கு மேல ஓம் நம சிவாய.
சத்யா இனி ஒரு காலம் இவளை விடுவது கிடையாது. ஆய் ஜானடி உனக்கிட்ட போஜனம் செய்தவன் நான் இப்ப எதுக்கு போன தெரியுமா? நான் எதுக்கு போன தெரியுமா? அவ உக்காந்துக்கிறாளா இல்ல நின்னுக்கிறாளா அப்படின்னு தூரமா போய் நீ யாரு பக்கம்? அம்மா பக்கம் நான் உங்க பக்கம் இனி ஒரு காலம் விடுவது கிடையாது. ஓம் நம சிவாய. என்னடா கரவுல மாட்டான காலையில இருந்து இனி ஒரு காலம் சத்யா யாரும் செய்தது வேலையா அடப்பாடா பசி டைம் ஆகி போச்சா? அம்மா நேரத்துக்கு ஆரம்பிச்சுக்கிறேன். அது செத்த மூட்டான் அலகண்டாசூரன் சம்மாரம் என்னும் அலகண்டாசூரன் ஜலகண்டாசூரன் சம்மாரம் என்னும் அங்காள பரமேஸ்வரி மகத்துவம் இதோடு நாடகம் உச்சி பெற்றது. நாடகத்தை ஆடி பேரும் பாடி பேரும் கண்டிப்பா பாட்டு வேணும், காயலாறு கேட்டு வேணும். சாரோக சாருப சாருப சாரு என்னும் நாங்க மதியிட கிடவது ராத்திரி நாடகம். நாங்க பாகூர் போகிறோம், விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். முந்தானத்து லைட் வந்து இந்த டிராமா